அனிதாவை நான் பார்த்தே 3 மாதம் ஆச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதி மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா. பாய்மா. பாய். அனிதா என்ன அடிக்கடி வரான்? என்னவா அவன் பிரச்சனை? நான் என்னன்னு போய் கேட்கவா? இரு, நான் பேசிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இங்க பாரு, 2 வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஓவரா சீனை போடுற. வரேன். நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? வாடி போடின்னு பேசுற வேலை வச்சுக்காது. ஒருத்தரை பிடிச்சாதானே திருப்பி லவ் பண்ண முடியும். உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம். அதான் என்னோட ட்ரீம், அதான் என்னோட லைஃப். வேற எதை பற்றியும் நான் யோசிக்கிறதே இல்லை. என்னடி அழகா இருக்கோன்ற திமிரா? இந்த மூஞ்சியை வச்சுட்டு நீ எப்படி ஃபுட்பாலர் நான் பார்த்துறேன். அன்னைக்கு உள்ள போனவதான் அந்த கதவு கீழே சாப்பாடு கொண்டு போய் வைப்பேன். அவளுக்கு பசிச்சா சாப்பிடுவா, இல்லைன்னா அதுவும் இல்லை. நியூஸ் பேப்பர் வைப்பேன். அதில் அந்த ஃபுட்பால் நியூஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அதை வச்சுதான் அவள் உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு அவன் முகத்தை காமிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா. என் ஒத்த நம்பிக்கையும் இப்படி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அனிதா கிட்ட நான் பேசலாமா? தாராளமா பேசுங்கப்பா. அந்த கதவை தாண்டி உங்க குரல் அவன் மனசுக்கு கேட்டுச்சுன்னா அது போதும்ப்பா எனக்கு. அனிதா, அனிதா, நான் மைக்கேல்மா. இப்போ நான் தான் உன் டீமோட கோச். உனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை சொல்லணுமே, சொல்லட்டுமா? ஒரு குழந்தை அவங்க அம்மா வயிற்றில் 3 மாத கருவாக இருந்தப்போ குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லை. அதை கலைச்சிடலாமான்னு அதோட அம்மா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கல. 10 மாதம் முழுசா சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்களாம். எல்லா குழந்தையும் 2 வயசுலேயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் 5 வயசுல தான் அந்த குழந்தை அடியை எடுத்து வச்சுதான். நடக்குமான்னு நினைச்ச அந்த குழந்தை 8 வயசுல ஃபுட்பால் ஆடிச்சான். 15 வயசுல ஜூனியர்ஸ் லெவல்ல நேஷனல் சாம்பியன், 16 வயசுல அண்டர் 18, 18 வயசுல திரும்பவும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். வாழ்க்கை பூரா ஸ்டிக்கோட தான் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவங்க சொன்னதை எல்லாம் பொய்யாக்கிட்டு திரும்பவும் 6 மாசத்துல அவ கிரவுண்டுக்கு வந்தா. ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனா. எது அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தினா. அவ வாழ்க்கையில அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவ நடத்தி காட்டினா. இப்ப அந்த பொண்ணுக்கு 21 வயசு. எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். யாருன்னு தெரியுதாமா? அனிதா, இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன் மாதிரி மொட்டங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. இந்த டிக்கெட்டை நான் இங்க வைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன்.
என்ன அனிதா கோவமா? இல்லை சார். இல்லையே, மனசுக்குள்ள ஏதோ கோவம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை சார், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஐம் ஃபைன். தீனா நான் லெஃப்டில் விட்டு சார் ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும்? போகலாமா? போகலாம். சார் இங்கே என்ன பண்ணுறோம்? சொல்கிறேம்மா. ப்ளீஸ் நான் விட சொன்னா ப்ளீஸ். அனிதா அனிதா எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? பேசு பேசு பேசு. இப்போ நான் உன் கோச் இல்லை, உன் அண்ணன். அவனை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுமா. நீ என்ன சொன்னாலும் இந்த அண்ணன் பண்றேன். இப்போ இந்த செகண்ட்லயே எல்லாத்தையும் முடிச்சிருவோம். உன் மனசுல இருக்கிற கோபம் கீவம் எல்லாத்தையும் அவனோட சேர்த்து தூக்கி போட்டுட்டேன். ஹோல் ஹார்ட்டடா ஒரு பிளேயரா மட்டும் வா. இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? அண்ணா, ஒரே ஒரு வாட்டி நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ம் ம் திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. இந்த முகத்தோடு தான் நான் ஃபுட்பால் விளையாட போறேன். ஒரு பொண்ணு எப்படி பண்ண நீ எவ்வளோ தைரியமா மூஞ்சியை காமிச்சு வெளியே சுத்தும் போது நான் ஏன் மூஞ்சியை மறைக்கணும்? இனிமே இந்த துணி எனக்கு தேவையில்லை. ஃபுட்பால் பார்ப்பியா? இனிமே பாரு.